அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகிறது தபால் துறையில் மாபெரும் சூப்பரான வேலைவாய்ப்பு. இந்த சூப்பரான வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது யாராவதுனா குவாலிஃபிகேஷன் பார்த்தா 12th பாஸ், எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ. அனைவருமே யாராவது 12th பாஸ் பண்ணி எனி டிகிரி படித்தவங்க எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுவும் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நோ ஃபீஸ் ஃபார் விமன், எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ, இஎம்எஸ் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க நோட்டிஃபிகேஷனில். இது வந்து பார்த்தா இது 6250 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. சம்பளம் வந்து பார்த்தா 19,500 90,000 வரையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா இது 38 மாவட்டம் ஆண்கள், பெண்கள் மற்றும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். வேலை வந்து பார்த்தா அவங்க சொந்த ஊரில் நேட்டிவ் பிளேஸில் வேலை இருக்கும். வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்கு பார்த்தா என்னென்ன வேலை வந்து பார்த்தா லோக்கல் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரிஸ் அசிஸ்டண்ட்டு, அப்படி இல்லைன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஜாப்பு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அதில் வந்து பார்த்தா கிரேட் 1, கிரேட் ஏ. கிரேட் ஏ வந்து பார்த்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25,000 81,100 சம்பளம் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 25,500 81,100 வரைக்கும் லெவல் 5 இன்க்ரிமெண்ட்டு. லெவல் 5 அப்படின்னா 29,200 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி கிளர்க்கு வந்து 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு வந்து பார்த்தா 25,500 81,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க 6,250 மேலே, அதாவது 6,253 வேக்கன்சி சொல்லலாம். ரிசர்வேஷன் வந்து பார்த்தா எல்லாருக்குமே ரிசர்வேஷன் உண்டு தான். எல்லாருமே வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தா டிசபிலிட்டி, டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. என்னென்ன டிசபிலிட்டிக்கும் கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி டு பி செலக்டட் இன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம். எதுக்கெலாம் வந்து பார்த்தா அது யாராவது வந்து பார்த்தா டிசபிலிட்டி இருக்கிறவங்க அவங்க யாராவது அப்ளை பண்ணுவாங்க. பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், கண்ணு தெரியாதவங்க, அப்புறம் வந்து பார்த்தா குறைபாடு, கண்கள் குறைபாடு, அப்புறம் டெஃப் அண்ட் ஆர்ட் ஆஃப் ஹியரிங், காது கேட்காதவங்க, அந்தமாரி எல்லாரும் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தா ப்ரெஃபரன்ஸ் இந்தமாரி அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், அவங்க வந்து பார்த்தா இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் ஆஃப் நேபாளுக்குள்ளே இருக்கலாம் அந்த சப்ஜெக்டில் போட்டிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் வந்து டிபெட்டன், அப்போ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தா 18 வயசு முடிஞ்சு 21 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வந்து எஸ்சி வந்து 18 27னா இது 5 வருஷம் அதிகமாக இருக்கலாம். அதாவது 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும், பிடபிள்யூ வந்து 10 இயர்ஸ் 37 வயசு வரைக்கும். அந்தமாரி நம்மளுக்கு தெரியும், அந்தமாரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா குவாலிஃபிகேஷனில் என்னென்ன டிசைரபிள்னு கேட்குறாங்கன்னா எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், லோவர் டிவிஷன் கிளர்க்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பார்த்தா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் மஸ்ட்டு. கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டேட்டா ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு வந்து பார்த்தா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து சயின்ஸ், பயோமேத்ஸ் படிச்சிருக்கணும். பயோமேத்ஸ் படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்தா என்எஸ்சி HTTPS அந்த வந்து எஸ்எஸ்சி அந்த வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 100 rupees மென்ஸ்க்கு. அதுமாதிரி வந்து இன்னும் ஃபீஸ் ஃபார் வந்து பார்த்தா விமன்ஸ், எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி என்ற கேட்டகரியில் வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. இது திருவண்ணாமலையில் இருந்ததுன்னா வேலூர், இது புதுச்சேரி, சென்னை அந்த 3 இது கொடுக்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தா 3 எக்ஸாமினேஷன் சென்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா 15/12/2020 இதான் லாஸ்ட் டேட்டு. இப்போ வந்து பார்த்தா சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாதவங்க இதில் வந்து பார்த்தா இது 3 ரவுண்ட் இருக்கும். டயர் 1, டயர் 2, ஜென்ரல் அவேர்னஸ். டயர் 2வில் வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். அப்புறம் டயர் 3 வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆகுது, டைப்பிங் டெஸ்ட்டு. ஸ்கில் டெஸ்ட் ஆகுது டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. டைப்பிங் டெஸ்ட்னால் டைப்பிங்கில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்னால் நம்ம டைப்ரைட்டிங் தெரியாமல் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணி இன்டர்வியூ ஓட்டுறதுக்கு இன்டர்வியூ பேசிஸ் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சேனலில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் என்பதை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் என்பதை கிளிக் பண்ணுங்கள்.